செய்வாராக. இப்பொழுதும் கூட நம் ஒரு பாடலோடு கூட என்னுடைய செய்தியை நான் தொடங்க விரும்புகிறேன். As a mother, I don't want my children to miss any of the blessing. ஒரு தாயா என் பிள்ளைங்க எந்த ஆசீர்வாதத்தையும் இழக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எது தெரியுமா பெரிய ஆசீர்வாதம்? கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில், அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிற வேளையில், that is the greatest ever blessing. இப்பொழுதும் அந்த blessingக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். எல்லாரும் பாடலாமா? இன்று மேன்மை அடையணும் பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Lord, we welcome you. எங்க மத்தியில நீங்க கடந்து வாங்க யாவே. போகும் எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். நாமத்தை உயர்த்தும் போதே எங்களுடைய மனதில் எவ்வளோ சந்தோஷம். உங்கள் நாமத்தை உயர்த்தும் போது எங்கள் மனசில் எவ்வளோ சமாதானம்ப்பா. அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் கூடவே இருக்கணும்ப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களை விட்டு நீங்கவே கூடாதுப்பா. உங்களுடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை வழி நடத்த வேண்டும். உங்களுடைய பிரசன்னம் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களோடு கூட இருக்க வேண்டும் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவீராக. அப்பா, போன வாரத்தில் இந்த உலகத்தில் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நிறைய போராட்டத்தில் நாங்கள் சிக்குண்டோம். பல பேர் எங்களை அவமானப்படுத்தினாங்க, பல பேர் எங்களை காயப்படுத்தினாங்க. ஆனால் நாங்கள் இப்போ உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கோம்ப்பா. எங்களை நீங்கள் தான் பலப்படுத்தணும், எங்கள் கூட நீங்கள் தான் பேசணும், எங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கணும். உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய வேதாகமத்தை 1 நாளாகவும் 4ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். Turn your Bibles to the book of 1 Chronicles chapter 4 verse 10. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு யாபேசின் ஜெபம், the prayer of Jabez. இந்த வசனம் எப்படி நம்மளுக்கு இன்றைக்கு செய்திக்கு வந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கும் பொழுது, கடந்த வாரத்தில் நாம் காலை ஆராதனையில் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய போதகர் அவர்களுக்கு ஒரு ப்ராம்ப்டிங், பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் வெளிப்பட்டார். அந்த வசனம் எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி, அன்றைக்கு காலை ஆராதனையில் வந்திருந்த பிள்ளைகளோடும் சரி, காலை ஆராதனையை ஆன்லைனில் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளோடு கூட சரி, அது மிகவும் இடைப்பட்டது. ஸோ திஸ் மேட் அ கிரேட் இம்பேக்ட் இன் அவர் லைஃப்ஸ். ஸோ அதே வசனத்தையே இன்றைக்கு என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் சர்மனாக, செய்தியாக தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும்படிக்கு ஏவினார். ஸோ ஜெபத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பொன்மொழிகளோடு கூட நான் துவங்க விரும்புகிறேன். முதலாவது பொன்மொழி சொல்லுகிறது, a day without prayer is a day without blessing. ப்ரேயரே பண்ணாமல் நம்ம ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நாளில் ஆசீர்வாதங்கள் இருக்காது அப்படிங்கிற ஒரு பொன்மொழி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, a life without prayer is a life without power. ஜெபமே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, வல்லமே இல்லாத, பவர் ஒன்றுமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமையுமா. அப்போ ஜெபம் நம்மளுடைய உயிரோடு கூட கலந்து இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மெல்லாம் அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக நம்ம இருக்கோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கலந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக ப்ரேயர், ஜெபம் இருக்கிறது. a day without prayer is a day without blessing. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க, உங்களோட டே எப்படி பிளெஸ்ஸிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஒரு நாள் ப்ரேயர் பண்ணாமல் போகிறங்க, உங்கள் டே எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேபி உங்களுக்கு போராட்டம் வரலாம், ப்ரேயர் பண்ண பிறகு கூட போராட்டம் வரலாம். ஆனால் கர்த்தருடைய சகாயம் உங்கள் கூட வரும், கர்த்தருடைய பலன் உங்கள் கூட வரும், கர்த்தருடைய வழி நடத்துதல் உங்கள் கூட வரும். ஸோ லெட்ஸ் பிகின் அவர் டே வித் ப்ரேயர். அடுத்த ஒரு கோட் சொல்லுது, இட் இஸ் ட்ரூ தட் a prayer that comes from the heart can move the mountains. எது உண்மையா, இருதயத்திலிருந்து வருகிற ஜெபம் மலைகளை கூட அசைக்கும். நம்ம நிறைய சாட்சிகள் கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப சிம்பிள் பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. சாதாரணமாக வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியில் ஆண்டவர் அசைவுகளை உண்டு பண்ணிக்கொண்டே இருப்பார். நாம் எத்தனையோ எழுப்புதலுக்கு காரணமானவர்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜான் வெஸ்லி ஐயாவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே, பில்லி கிரஹாம்ஸ் ஐயா குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமே, மார்ட்டின் லூதர் கிங் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே. இவர்கள் அனைவரும் தங்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதமாக இருந்தது எது என்றால் ஜெபம். The prayer can move mountains. நம்ம நிறைய நாள் யோசிக்கிறோம், இது எனக்கு முன்னாடி ஒரு தடையாகவே இருக்கே, ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, போராட்டமாகவே இருக்கே. when you truly pray, when we truly look upon God, you can see the mountains moving. இது எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கிற அளவுக்கு அந்த மலைகளை ஆண்டவர் அசைப்பார் ஜெபத்தின் மூலமாக. நம்ம ஜெபிக்கும் பொழுது முதல்ல நம்மளுக்குள்ள பல சேஞ்சஸ் நடக்கும். என்னன்னா, நம்மளுக்குள்ள ஃபஸ்ட்டு விசுவாசம் வரும். நமக்குள்ளே இருக்கிற டிஸ்கரேஜ்மெண்ட், நமக்குள்ளே இருக்கிற சோர்வு போயிட்டு நமக்குள்ளே என்ன ஃபஸ்ட்டு வருகிறது என்றால் விசுவாசம் வரும். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தர்கிட்ட நெருங்கிறதுக்கு ஜெபம்தான் ஒரு ஆயுதம். ஆமேன். கர்த்தர்கிட்ட நெருங்குகிறதுக்கு ஜெபம்தான் ஒரு ஆயுதம். அடுத்தது, உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, அவரை பாருங்கள். மூணாவது கோட் சொல்லுது, we have to pray with our eyes on God. நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டே இருக்க வேணாம், நம்முடைய கண்களை ஆண்டவர் மேலே நம்ம வைக்கலாம். we have to pray with our eyes on God, not on the difficulties. difficulties அங்கேயே பத்திரமா தான் இருக்க தான் போகுது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா தான் அந்த டிஃபிகல்ட்டிஸ் மலையாக இருக்கிறத கூட ஆண்டவர் கரைச்சி
அப்படி ஃபூன்னு அப்படியே பறந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் மாற்றுவார். அப்போ நம்முடைய கண்களை யார் மீது நம்ம வைக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மீது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகுது. வேற எந்த மனுஷர்கிட்ட இருந்து வரப்போகிறது கிடையாது. இப்போ இன்றைக்கு யாபேஸ் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம வேதாகமத்தில் பார்க்க போகிறோம். வாசிங்கம்மா அந்த வசனத்தை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அப்போ பிரேயர் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது இட் இஸ் அ பெட்டிஷன். எப்படி நம்ம மனு கொண்டு போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்குறோம், மனுவை கொண்டு போய் பெரிய பெரிய தலைவர்கள் இடத்துல நம்ம கொடுக்குறோம். ஏன்? அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நம்ம என்ன பண்ணுறோம், லெட்டரில் எழுதி நம்மளுடைய சிக்னேச்சர் போட்டு, இல்லை யார் யாரெல்லாம் அதை கேட்குறாங்களோ அவங்க எல்லாருடைய கையெழுத்தை போட்டு நம்ம கொண்டு போய் அந்த அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறோம். அப்போ ப்ரேயருங்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த பெட்டிஷனை இந்த வானத்தை பூமியை உண்டாக்குன ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க, மறந்துடாதீங்க. ப்ரேயருங்கிறது உங்கள் விண்ணப்பத்தை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்குறீங்க? ஆண்டவர்கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ ப்ரேயர் நிறைய டைப்பில் இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம். காலையில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க. சில பேர் அப்படி கண்ண மூடி 2 minutes நூடுல்ஸ் ப்ரேயர் மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் அப்படி வண்டி ஓட்டிகிட்டே ப்ரே பண்ணுவாங்க. வாட் எவர் இட் மே பி, ப்ரே. உங்களால் எந்த ஃபார்மில் ப்ரே பண்ண முடியுமோ அந்த ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். நாம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, உன்னோட ஸ்கூலில் நீ அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸே சேலஞ்சாக இருப்பாங்க, அவங்க டீச்சர்ஸ் சேலஞ்சாக இருப்பாங்க, சூழ்நிலை சேலஞ்சாக இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு ப்ரேயர் பண்ணணுன்ற அந்த ஆட்டிடியூடை நம்ம தான் வித்துடணும். அப்போ வாட் எவர் இட் மே பி, ஹவு பிக் த ப்ரேயர் மே பி, ஹவு ஸ்மால் த ப்ரேயர் மே பி, we need to pray. ஆமென். இந்த யாபேஸுடைய ஜபம் நம்ம பார்க்கும் பொழுது, யாபேஸ் அப்படிங்கிற அந்த பெயருடைய அர்த்தம், யாவேட்ஸ் அப்படிங்கிற அந்த பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வலி, பெயின், சாரோ, துக்கம். அவங்க அம்மாவை குறித்து அப்படியே மேலே இருக்கிற வசனத்தை வாசிங்கம்மா, 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அவன் தாய் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி என்ன பேர் வச்சிருக்காங்க அவருக்கு? யாபேஸ்ன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்த யாபேஸ் அப்படிங்கிற இந்த மனிதர், அவர் ஒரு ராஜா கிடையாது, அவர் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, அவர் எந்த ஒரு சாதனையாளரும் கிடையாது. அவர் ஒரு சாதாரண நம்மை போல ஒரு மனுஷன். அதுவும் அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட லேபர் பெயினை பற்றி சொல்லியிருக்காங்க. துக்கத்தில் தான்ப்பா நான் உன்னை பெற்றெடுத்தேன், அதனால தான் நான் உனக்கு என்னன்னு பேர் வச்சுருக்கேன், யாபேஸ்னு பேர் வச்சுருக்கேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பில் கேட்ஸ் பற்றி, தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் பில் கேட்ஸ் பற்றி தெரியும். பில் கேட்ஸ் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு, இஃப் யூ ஆர் born poor, இட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக். ஏன் நம்ம ஏழையாக பிறக்கிறது நம்மளோட மிஸ்டேக் இல்லை. ஏன்னா நம்மளுடைய தாய் தகப்பனையோ, நம்மளுடைய சூழ்நிலையோ, நம்மளுடைய உறவின் முறையாரையோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது. we do not have any choice. but if you die as poor, it is your mistake. ஆனால் நீங்கள் ஏழையாக மறிச்சிங்கன்னா அது உங்கள் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இந்த பொன்மொழியை சொல்லியிருக்கார். ஆனால் இதை இன்றைக்கு நான் என்னுடைய செய்திக்கு ஒரு ரெஃபரன்ஸாக நான் எடுத்திருக்கிறேன். அவங்கெல்லாம் முயற்சி, ஹார்ட் ஒர்க் எல்லாம் செய்து என்ன பண்ணுறாங்க, பெரிய நிலைமைக்கு வராங்க. we have the richest God with us. ஐஸ்வர்யத்தின் சம்பந்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவரே நம்ம கூட இருக்கும் பொழுது அப்போ நாம் ஐஸ்வர்யமானாக, ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, ஆசீர்வாதமான வாய்க்காலாகத்தான் வாழ்வோம். நம்ம பாவர்ட்டியில், அதாவது வறுமையில், தரித்திரத்தை நம்ம வாழறதுக்கு சாத்தியமே கிடையாது. இயேசுவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, ஐ ரிப்பீட் இட், இயேசுவை நம்ம பிடித்து கொண்டா வறுமைங்கிறது மேபி நம்மளோட லைஃபோட ஒரு பேப்பராக வேணா இருக்கலாம். நம்மளோட லைஃப்பில் பல பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா?
நம்ம 1வது படிச்சிருப்போம், 2வது படிச்சிருப்போம், 3வது படிச்சிருப்போம். அந்த மாதிரி வறுமைங்கிறது ஒரு பேப்பராக தான் இருக்கும். தேவனாய் கர்த்தர் நம்மளை நிச்சயமாக பிளஸ் பண்ணுவார் நீங்கள் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது. இப்போ யாபேஸ் இந்த இடத்துல அவர் கேட்கறது என்ன காரியம்? காட்ஸ் ஃபேவர், உங்கள் ஃபேவர் எனக்கு வேணும், உங்கள் தயவு எனக்கு வேணும்னு சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி கேட்குறார். 9வது வசனத்தில் சகோதரி வாசிச்சாங்க, யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரிலும் எப்படி இருக்கிறான்? கனம் பெற்றவன். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இப்போ தான் நம்ம படித்தோம், அவங்க அம்மா அவருக்கு என்னன்னு பேர் வச்சுருக்காங்க? துக்கத்தில் நான் உன்னை பெற்றேன், அதனால் நான் உனக்கு என்னன்னு பேர் வச்சுருக்கேன்? யாபேஸ்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நம்ம படித்தோம். ஆனால் முதல்ல வசனத்தில் என்ன சொல்லுது? எல்லா சகோதரரை விட ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? கனத்தை கொடுத்துருக்கிறார். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? பிகாஸ் ஜேபஸ் கிளிங் ஆன் டு காட். ஏனென்றால் யாபேஸ் ஆண்டவரை பற்றி கொண்டார். அதனால தான் அவருடைய சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார். நம்ம வாழ்க்கையுடைய சூழ்நிலையை கூட மாற்ற வல்லமை ஆண்டவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது, ஹார்ட் ஒர்க்குக்கு கிடையாது. பல நேரம் மக்கள் என்ன செய்வாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட அவர்களால் வேலையிலேருந்து ஓய்வு எடுக்க முடியாதபடிக்கு, லீவ் எடுக்க முடியாதபடிக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போனால் ஒரு ஊதியம் வரும், அது என்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதாக இருக்கும் என்று யோசிக்கிற சூழ்நிலையில் காலகட்டங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருந்தால் பிளெஸ்ஸிங் வரும்னு கிடையாது தேவஜனமே. காட்ஸ் ஃபேவர் இருந்தால் தான் பிளெஸ்ஸிங். இட் இஸ் காட் ஹூ இஸ் ஓப்பனிங் த டோர்ஸ். கர்த்தர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம போகணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. பட் தட் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ பிளெஸ்ஸிங். அந்த ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது இல்லை, கர்த்தருடைய ஃபேவர் தான், கர்த்தருடைய தயவு தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்க போகுது. முதல்ல அவர் சொன்ன ஒரு விஷயம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அந்த ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. நம்ம எல்லாரும் சொல்லலாமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. வானத்தை நோக்கி சொல்லலாம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. பிளஸ் மீ. அவர் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்குற ஒரு வார்த்தை, என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஸோ காட்ஸ் ஃபேவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அன்லாக் த சூப்பர் நேச்சுரல் திங். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவருடைய ஃபேவர் வந்து திறக்குமா? சாத்தியமே இல்லை, இது நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிற நேரத்தில் ஆண்டவருடைய ஃபேவர் தயவு வந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த லாக்கை திறப்பார் பாருங்க. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு வாட்டி அவர் உங்கள் லைஃப்பில் ஒரு பூட்டை திறந்துட்டார்னா அதை மூடுறதுக்கு யாராலையும் முடியாது. ஒரு வாட்டி ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணிட்டனார்னா அதை எடுக்கிறதுக்கு எந்த சத்ருவாலையும் முடியாது இயேசுவின் நாமத்தில். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டிய, நித்தம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபமாக இந்த ஜெபம் இருக்கிறது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. திருப்பிக் கொள்ள போகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், when we seek God's blessing, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம்ம பல நேரத்தில் இந்த பொருள் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த பொருள் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளையன்சஸாக இருக்கலாம். இப்படி ஒரு வாஷிங் மிஷின் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிப்போம். ஆனால் அதை நாம் சவதரித்து கொள்வதற்கு நாம் எந்த வழியை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பல நேரத்தில் நம்ம போய் மாட்டிக்கிறோம். லோன் எடுத்து அல்லது இஎம்ஐஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஹெல்டப் ஆயிடுறோம். பட் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை. இட் மே பி ஸ்லோ, இட் மே பி ஸ்லோ ப்ராசஸ், இட் மே பி ஸ்லோ. அப்போ அந்த நேரத்தில் அந்த பர்சிவரன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பொறுமையோடு கூட நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பார் பாருங்க ஒரு பிளெஸ்ஸிங்கு. உங்களுக்கு வாங்கிறதுக்கு கை பத்தாது. அப்போ அந்த வேளையில் கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணணும், கர்த்தர் என்ன பிளஸ் பண்ணணும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நீங்களா முயற்சி எடுக்காதீங்க, நீங்களா நிறைய பிளான் பண்ணாதீங்க. சுயத்தில் போக வேண்டாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று வசனம் சொல்லுகிறது. சுய புத்தி மேலே நம்ம போக வேண்டாம்.
கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை தரப்போகுதுப்பா. அது கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டாரு. when God gives you a blessing, it will be a blessing. எந்த காசும் அந்த blessing பின்னாடி வரவே வராது. ஆனால் நாம தேடி கொண்டு செல்லும் பொழுது பல வேளைகளில் நாம் பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொள்கிறோம். அதில் be very careful in choosing your blessings. அப்போ ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். லைஃப் பார்ட்னரும் அதே மாதிரி தான். லைஃப் பார்ட்னர் இஸ் டெஃபினெட்லி a God's blessing. அப்போ ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக காத்து இருக்க வேண்டும். when God gives, ஆண்டவர் நமக்கு அந்த blessing-ஐ கொடுக்கும்பொழுது it will be wonderful, it will be unlimited goodness. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமாக கொடுப்பார். அதில் கொஞ்சம் காத்திருப்போம், கொஞ்சம் தாக்கு பிடிங்க. அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தின் வாழ்க்கையை கொஞ்சம் தாக்கு பிடிங்க. சில நாட்கள் தான் இருக்கலாம், இல்லை சில மாதங்கள் தான் அந்த போராட்டம் இருக்கான். ஆண்டவர் உங்களை நிறைவின் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறார். அப்போ ஒரு நாளும் நம்ம சொல்ல வேண்டிய வசனம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். when you see God's blessing as ultimate value, ஆண்டவரோட blessing தான் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்து இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் டைவிங் இன்டு த ரிவர் ஆஃப் காட்ஸ் வில். இப்படி நீங்கள் ஆண்டவர் தான் அவர் கொடுத்தா தான் நீங்கள் காத்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, ஆண்டவருடைய சித்தம் அப்படிங்கிற ஒரு ஆறு, ஒரு ரிவருக்குள்ளே நீங்கள் டைவ் பண்ணுறீங்களா. அப்போ பாருங்கள், அவ்வளோதான், எல்லாமே பிளெஸ்ஸிங் தான் உங்களுடைய லைஃப்பில், என்டையர்லி பிளெஸ்ஸிங் தான். ஸோ ப்ளீஸ் வெயிட் அண்ட் ஜஸ்ட் ப்ரே, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. when we sincerely seek for God's blessing, உண்மையாலுமே எனக்கு நீங்கள் வேணும்ப்பா அப்படின்னு அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, இட் மே பி எனிதிங். அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு விஷயங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் எவர் இட் மே பி, when we sincerely seek God, நம்ம சின்சியராக உண்மையாக ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்வார், நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் செய்வார். இட் வில் பி மார்க்டு பை மிராக்கிள்ஸ். அப்போ ஜேபேஸோட வாழ்க்கையில் பெயினோட தான் அவர் ஸ்டார்ட் பண்ணார். எதோட ஸ்டார்ட் பண்ணார்? அவர் பெயினோட தான், வலியோட, வேதனையோட, துக்கத்தோட அவர் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் யாபேஸ்க்கு தெரியும், இந்த பெயின் என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்காது, இந்த பெயினை ஆண்டவரால் மாற்ற முடியும்னு யாபேஸுக்கு தெரிஞ்சிச்சு. யாபேஸ் ஆண்டவரை விசுவாசிச்சதுனால தான் ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவர் ஜெபிச்சாரு. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவர் ப்ரே பண்ணாராம், ஆண்டவர் கேட்டாராம். இப்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்க போகிறோம். இந்த வசனம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, எனக்கே இந்த வசனம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது. திருப்பிக் கொள்ள போகிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 4 அதிகாரம் 2 வசனம். God is the only way to bless us. யாக்கோபு 4:2 வாசிங்கம்மா. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இப்போ இந்த வசனத்தில் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம். சில நேரத்தில் நம்ம யோசிப்போம்ல, அவங்கள்ட்ட இது இருக்கே, என்கிட்ட இது இல்லையே. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை. என்ன விஷயங்கள் நீங்கள் இச்சிக்கிறீங்களோ, நீங்கள் இச்சித்தும் அது உங்களுக்கு என்ன பண்ணலை, கிடைக்கல. நெக்ஸ்ட்டு, அது வேணும் அப்படின்ட்டு ஒருவேளை சில பேர் கொலை செய்தும் இல்லை பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அதை அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமலும் இருக்கிறதுனால உங்களுக்கு அது சித்திக்கிறதில்லை. அப்போ சண்டை போடுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறீங்க, உங்களுக்கு அது என்ன பண்ணுறதே இல்லை, கிடைக்கிறதே இல்லை. இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேறும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அப்போ பல நேரத்தில் நான் இவ்வளோ நாள் இதுக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேனே, ஒய் ஏன் ஆண்டவர் இன்னும் அதை தடை பண்ணிகிட்டே இருக்காரு?
நம்மளை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்மளை நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மளோட ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட நினைவுகள் எப்படி இருக்கிறது. தேவன் இருதயத்தை பார்க்குறார். நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, எந்த விஷயத்தை நம்ம முன்னிறுத்தி அந்த காரியம் வேணும் 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 வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். ஆண்டவர் ரைட் டைமில் நமக்கு அந்த பிளெஸ்ஸிங்கை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பட் வாட் இஸ் அவர் ஆட்டிடியூட்? இந்த வசனம், இச்சித்து நீங்கள் கிடைக்கல, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் உங்களுக்கு அது கிடைக்கல, நீங்கள் சண்டை பண்ணுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கல, நீங்கள் ப்ரே பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கல, ப்ரே பண்ணியும் உங்களுக்கு அது கிடைக்கல. வை? உங்களுக்கு சித்திக்கிறதில்ல, உங்களுக்கு கிடைக்கல. வை? ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னா we need to change our attitude. See, எந்த மனிதனும் பிறக்கும் பொழுதே தாவீது ராஜா சொன்னபடி பாவத்தில் தான் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம போகிற பாதை, நம்ம மீட் பண்ணுற மக்கள், இவர்கள் மூலமாக நம்முடைய லைஃப்பில் பல நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ளே வந்துடும். ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அப்போ ஒரு தவறான நினைவு நம்மளுக்குள்ளே வரும்பொழுது, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம் நம்மளுக்குள்ளே வரும்பொழுது, அதை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, நம்ம ஆட்டிடியூட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது God will release His blessings. நம்ம ஆட்டிடியூடை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்களால் யாருக்கு நன்மை செய்ய முடியுமோ, உங்களால் யாருக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து பாருங்கள். டோன்ட் பி ஸ்டிஞ்ச். அப்படியே நம்ம ரொம்ப இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டாம். God is looking into our hearts. நன்மை செய்யும்படிக்கு உங்களுக்கு திராணி இருக்கும்போது செய்யுங்களேன். நீங்கள் கொடுத்து பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு எப்படி திரும்பி கொடுக்க போகிறாருன்னு பாருங்கள். சிம்பிளான காரியங்களை யூ கேன் கிவ் டு அதர் பீப்புள். உங்கள் எல்லாரையுமே நான் சாட்சியாக சொல்ல முடியும், இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி தான் ஆண்டவர் வச்சுருக்கார். இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி தான் உங்கள் எல்லாரையுமே வச்சுருக்கார். வாங்குற மாதிரி உங்கள் யாரையுமே இங்கே வைக்கல. அப்போது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களோட ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். இப்போது அடுத்த பகுதிக்கு நம்ம செல்ல போகிறோம். என்லார்ஜ் மை டெரிட்டரி. என்லார்ஜ் மை டெரிட்டரி தமிழில் படிப்போம். என் எல்லைகளை பெரிதாக்கி. அப்போ எல்லை அப்படிங்கிறது வெறும் லேண்டோட எல்லை மாத்திரம் கிடையாது, அதில் பல காரியங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. நம்மளுக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் பல தாளந்துகளை கொடுத்துருக்கிறார், பல செல்வாக்குகளை கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த இடத்துல ஒரு வேலை நடக்கும். அவ்வளோ பெரிய செல்வாக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கன்னா அந்த வேலையை என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். அவ்வளோ பெரிய செல்வாக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. திஸ் இஸ் ட்ரூலி காட்ஸ் ஃபேவர். அப்போ நம்ம யாபேஸ் ப்ரே பண்ணுறாரு, என்னை நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள், என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னை நீங்கள் ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்க. டோன்ட் கண்டெயின், அதாவது ஆண்டவரை ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே போட்டு வச்சிடாதீங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் ஆண்டவரால் செய்ய முடியும்னு நினச்சிக்காதீங்க. God is so big. அவரை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இவ்வளோ போதும்ப்பான்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. நம்முடைய கர்த்தர் நீங்கள் நினைப்பதை விட, நீங்கள் வேண்டிக் கொள்வதை விட உங்களுக்கு அதிகமாக செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுடைய கண்கள் கண்டிராத வண்ணம், உங்களுடைய செவிகள் கேட்கிறாத வண்ணம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் காட்ஸ் பவர், டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் காட். ஆனால் நீங்கள் என்ன ப்ரே பண்ண போகிறீங்கன்னா, என் எல்லையை பெரிசாக்குங்கப்பா, என் எல்லையை பெரிசாக்குங்க. அப்போ அந்த பெரிதாக்குங்கன்றதில் சம்பளமும் நீங்கள் வாங்குகிற ஊதியமும் அடங்கும். எல்லையை பெரிதாக்குங்கன்னா நீங்கள் என்ன ப்ரே பண்ணுறீங்க? நான் இது வரைக்கும் வாங்கி கொண்டிருக்கிற ஊதியத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆண்டவரே பெரிதாக்குங்கப்பா. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய வேலைகளில் கர்த்தர் நமக்கு பல வாய்ப்புகளை நம்ம லைஃப்பில் கொடுப்பார். வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ரிசீவ் பண்ண உடனே அதை செயல்படுத்தணும். சில நேரம் நம்மளுடைய தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பார், நம்மளுக்கு ஒரு டெஸ்டிங் மாதிரி இருக்கும். இது எனக்கு தெரியல, இது எனக்கு புரியல, இது என்னால் செய்ய முடியாது. நோ,
ஆண்டவர் கொடுத்தாருன்னா போய் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஆண்டவர் அதில் உங்களை எக்ஸல் பண்ண உதவி செய்வார். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஆண்டவர் தான் கொடுக்குறாரு, மறந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் பிளான் பண்ணுறார். God is giving you the opportunities, God is giving you the influences, so God will enlarge your territory. ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்க போகிறார். இப்போ யோசிக்கலாம், வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிகள் யோசிக்கலாம், எனக்கு என்னப்பா நீங்கள் எல்லை கொடுக்க போகிறீங்க, எனக்கு என்ன பெருசாக்க போகிறீங்க, ஐ எம் அ வெரி சிம்பிள் உமன், ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் அட் த ஹோம், எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவர் உங்களுடைய எல்லையை பெரிதாக்குவார். உங்களுடைய வீட்டில் இருக்கிற காரியங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆண்டவர் கொடுப்பார். டோன்ட் திங்க் யூ ஆஸ் அ வெரி சிம்பிள் ஹியூமன் பீயிங். உங்களை நீங்கள் ரொம்ப லோவாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப லோ எஸ்டீமை நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உங்களை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ குள்ளமாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு உங்களை நீங்கள் எடை போடாதீங்க. உங்களுக்குள்ளே உங்கள் ஆண்டவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், உங்கள் கூட இருக்கிறார். அப்போது அவர் உங்களை ஆசீர்வதித்தார். ஆனால் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்க ஆண்டவரால் முடியும். ஏன்னா யாபேஸ் பிறக்கும் பொழுது புவராக தான் பிறக்கிறார்ப்பா, அவர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் பிறக்கிறார்ப்பா. ஆனால் சகோதரர் அனைவரிலும் கனம் பெற்றவனாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் என்றால் திஸ் இஸ் த பவர் ஆஃப் ப்ரேயர். திஸ் இஸ் த பவர் ஆஃப் ப்ரேயர். இப்போ பிஸ்னஸ் மேன் இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்க. இப்போ எனக்கு கொடுத்துருக்குறீங்க, என்னோட டெரிட்டரியை என்லார்ஜ் பண்ணுங்க. நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆராதனை நடத்துகிற அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி இருக்கிறார். எல்லைகளை பெரிதாக்கி இருக்கிறார். அப்போ இந்த ப்ராசஸில் நம்ம பொறுமையோடு சகிக்கும் பொழுது அதோட ஃப்ரூட்ஸை, அதோட பலனை நம்ம புசிப்போம். இட் டஸ் நாட் மேட்டர் உன்னோட கிஃப்ட்ஸ் என்ன, உன்னோட எபிலிட்டி என்ன, இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய கரத்தை இறக்கும் பொழுது, நம்ம அடுத்த வார்த்தை நம்ம படிக்க போகிறோம், உமது கரம் என்னோடு இருந்து அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கும் பொழுது உங்களோட தகுதிக்கு மிஞ்சின ஆசீர்வாதம், உங்களுடைய பலனுக்கு மிஞ்சின பலன், எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். So God will bring the opportunities and also the people. பல நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க இல்லையா, நல்லவங்க 4 பேர் இருக்கிறதுனால தான் என்ன பெய்யுது. அப்போ God will bring the good people in your life. மறுபடியும் நான் பொன்மொழி ஒன்று சொல்ல போகிறேன். நம்ம பாஸ்டர் அடிக்கடி இந்த பொன்மொழி சொல்வார், ஆல்வேஸ் பி குட் டு பீப்புள். எப்பயுமே நம்ம பீப்புளுக்கு எப்படி இருக்கணுமா, ரொம்ப குட்டாக இருக்கணுமா, என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டே இருக்கணுமா, அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுமா, கொடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்கள விசாரிக்கிறது, பரிவாக பேசுறது பண்ணிகிட்டே இருக்கணுமா. தட் குட் பீப்புள் வில் இன்ட்ரடியூஸ் டு அதர் பீப்புள். அந்த நல்ல மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், இன்னொரு நல்ல மக்கள்கிட்ட நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது நமக்கு நம்ம எதிர்பார்த்துறாத, இல்லை நம்ம கெஸ் பண்ணாத அளவுக்கு உயரமான இடத்துல அந்த மக்கள் நம்மளை கொண்டு போய் வைப்பாங்களாம். இப்போ நீங்கள் ஒருத்தர் குட்டாக இருங்க, அந்த குட் பீப்புள் இன்னொருத்தரோட கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த குட் பீப்புள் நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் அந்த மக்கள் மூலமாக. நான் பல உதாரணங்களை என்னுடைய சொந்த வாழ்க்கையிலேருந்து என்னால் செய்ய முடியும். இப்போ நமக்கு தேவன் கொடுத்த அந்த டாஸ்கில் நம்ம உண்மையாக இருக்கும் பொழுது, நீங்கள் செய்கிற வேலை என்னவாக இருந்தாலும், அது உங்களுடைய தினசரி வேலையானாலும் சரி, அல்லது உங்களுடைய அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் தட் காட் இஸ் வாட்சிங் யூ. நீங்கள் அவருக்கு உண்மையாக நடந்துக்கோங்க. உங்களுடைய முதலாளி, உங்களுக்கு மேலே இருக்கிற சிஇஓ, ஆண்டவருக்கு உண்மையாக நடந்துக்கும் பொழுது God is looking into our hearts and He will bless us, He will open the doors. இப்போ நம்மளுடைய காரியங்களை உண்மையாக செய்யும் பொழுது people will notice. நம்மளை நிறைய பேர் நோட் பண்ணுவாங்க. நம்ம உண்மையாக இருக்கிறத பல பேர் நோட் பண்ணுவாங்க. அந்த உண்மையாக இருக்கிறது ஒரு நாளில் நடந்துடாது, ஒரு மாதத்தில் நடந்துடாது, ஒரு வருஷத்தில் நடந்துடாது, பல வருஷம் எடுக்கும். நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கு பல
வருஷம் எடுக்கும். இட் இஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ். பரவாயில்ல, அதை செய்யுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும்படிக்கு நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிச்சயமாக உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். He will send someone to help you. He will send someone to bless you. He will send someone to influence. ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கொடுப்பார். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். அந்த பாதையில் பாஸ்டரையும் என்னையும் ஆண்டவர் பல முறை எங்களை நடக்க வச்சிருக்கார். பல முறை நடக்க வச்சிருக்கார். ஆல்வேஸ் பி குட் டு பீப்புள், ஆல்வேஸ் பி ட்ரூத்ஃபுல் டு காட். நீங்கள் நினையாத உயர்வுகளை நீங்கள் சந்திப்பீங்க. நீங்கள் நினையாத உயர்வான இடங்களில் ஆண்டவர் உங்களை உட்கார வைப்பார். மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, உமது கரம் என்னோடு இருந்து. லெட் யோர் ஹேண்ட் பி வித் மீ. உமது கரம். அப்போ ஆண்டவருடைய கரம்ங்கிறது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவருடைய வல்லமையை குறிக்கிறது, ஆண்டவருடைய பிரசன்ஸ், ஆண்டவருடைய சமூகத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் மக்களை நம்ம பார்க்குறோம், மேக சம்பவம் கூட இருக்குது, அக்கினி சம்பவம் கூட இருக்குது, கூடவே வழி நடத்துது. இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஆண்டவரோட கரம் அந்த ஜனங்களோடவே இருக்கிறது. அப்போ நம்ம ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது, ஆண்டவரே உங்கள் கரம் என் கூட இருக்கணும், உங்கள் கரம் என் கூட இருக்கணும். கேளுங்களேன், ஆண்டவரே உங்கள் கரம் என் கூட இருக்கணும். நம்ம எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே உங்கள் கரம் என் கூட இருக்கணும். திருப்பி கொள்ள போகிறோம். யோசுவா 4:23. பூமியில் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு. இந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தருடைய கரத்தை குறித்து யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. யோர்தான்ற ஒரு நதி நமக்கு தெரியும், வேத புஸ்தகத்தில் உள்ளது. அந்த யோர்தான் நதி பிரவாகித்து ஓடும் பொழுது ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு ஆசாரியர்களுடைய கால் அந்த யோர்தானில் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் குவியலாக நின்றுச்சான். எப்படி நின்றுச்சு? இப்போ நம்ம பார்க்குறோம் செவர், இந்த செவர் மாதிரி அப்படியே யோர்தான் நின்றுச்சான். எப்படி இது சாத்தியம்? கர்த்தருடைய கரத்தினால இது சாத்தியம். அடுத்தது படிங்கம்மா. உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதும் போல. அப்போ யோர்தானை நிற்க வச்சாரு, சிவந்த சமுத்திரத்தை பிரிச்சாரு. இது எது செய்தது? கர்த்தருடைய கரம். அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில் வேணும்னு நம்ம கேட்கணும். ஆனால் உங்கள் கரம் வந்து என் வாழ்க்கையில் இன்டர்வீன் பண்ணட்டும், தலையிடுங்க. பல நேரத்தில் நம்மளே யோசிக்கிறோம், நம்மளே பண்ணுறோம், என்னால் எல்லாமே பண்ண முடியும் ஆண்டவரே, நீங்கள் கொஞ்சம் அப்படி காட் நீங்கள் அப்படியே உட்காருங்க, யூ ப்ளீஸ் டேக் யுவர் சீட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை ஓரமாக கட்டிடுறோம். நோ, ஆஸ்க் காட் டு இன்டர்வீன் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தலையிடும்படிக்கு அவருக்கு பெர்மிஷன் கொடுங்க. See, God is a very gentleman. நீங்கள் கூப்பிடாமல் அவர் வரமாட்டார், நீங்கள் இன்வைட் பண்ணாமல் அவர் வரமாட்டார். இன்வைட் ஹிம், இன்வைட் ஹிம். உங்கள் கரம் எனக்கு வேணும், உங்கள் கரம் இல்லாமல் நான் போக மாட்டேன், உங்கள் கரத்தை நான் பார்க்காம போக மாட்டேன், உங்கள் கரம் தான் என்னை பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும் பொழுது தான் He will come and intervene in your life. இன்னொரு வசனம் வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 59:1 வாசிங்க. 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன பண்ணலையா? குறுகி போகவில்லை. இந்த வசனம் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அவருடைய கரத்தை ஆண்டவர் குறுக்கவே மாட்டார், குறுக்கவே மாட்டார். ரட்சிக்கப்படும்படிக்குன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்காக, நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன்னு அவர் என்ன பண்ண மாட்டார்? அவருடைய கரத்தை குறுகி கொள்ளவே மாட்டார். அப்போ அவர் கரம் நம்ம எல்லார் கூடவும் இருக்குது தேவச்சனமே. இது வரைக்கும் இருக்குது, இன்னும் இருக்குது, நித்தியம் வரைக்கும் அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்ம ஆசீர்வதிக்க போகுது. இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம். அப்போஸ்தலரோட நடவடிக்கைகளுக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 11ஆம் அதிகாரம்மா 11:21 வாசிங்கம்மா. ஸோ இட் சேஸ் த சக்ஸஸ் ஆஃப் சர்ச். ஒரு சபையினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கம்மா. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம் ஒரு சபையோடு கூட இருக்கும் பொழுது
அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது, ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அப்போ கர்த்தருடைய கரம் நம்ம சபையோடு கூட இருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் இந்த இடத்திற்கு வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில வேணும். கர்த்தருடைய கரம் நம்ம சபையில வேணும். கர்த்தருடைய கரம் நம்ம பிசினஸ்ல வேணும். கர்த்தருடைய கரம் நம்ம குடும்பத்துல வேணும். கர்த்தருடைய கரம் எல்லாவற்றிலும் நமக்கு வேண்டும். God's hand is a necessary for blessing. கர்த்தருடைய கரம் தான் ஆசீர்வாதத்துக்கு வழி, வேற ஒன்றுமே கிடையாது. யாபேஸ் அழகாக ப்ரே பண்ணியிருக்கார். தேவரீர் என்னை ஆசீர்வதி, என் எல்லையை உமது கரம். such a beautiful prayer. இப்போது இந்த ப்ரேயர் தினமும் நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கும் இந்த வசனத்தை, மனப்பாட வசனத்தை சொல்லுங்கள். இதை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுங்கள். காலையில் ஒரு முறை சொல்லுங்கள், மதியம் ஒரு முறை சொல்லுங்கள், இரவு ஒரு முறை சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம், திரும்பி காட்ஸ் ஹேண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இதில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஜனங்களை நிரப்புகிறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ when God's hand is with you, Holy Spirit இறங்கி வருவார். கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்கும்போது யார் இறங்கி வர்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு அன்பின் வேண்டுகோள். சபை நிறைவாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் டியூரிங் த டைம் ஆஃப் வர்ஷிப், ஆராதனை வேளையில் பாதி பேர் தான் வரீங்க. சி, இந்த ஆராதனை வேளையில் தான் ஆண்டவர் இறங்கி வராரு. டோன்ட் மிஸ் இட். டோன்ட் மிஸ் த பிளெஸ்ஸிங். எனக்கு அந்த பிளெஸ்ஸிங்கை நீங்கள் மிஸ் பண்ணும்போது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவங்க வரலையே, அவங்க வரலையே, இந்த பிளெஸ்ஸிங்குள்ளே இவங்க பிரவேசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு ரொம்ப அங்கலாய்க்குது. ஸோ டோன்ட் மிஸ் த வர்ஷிப். இப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து என்று ஆண்டவருடைய வசனம் இந்த இடத்துல சொல்லுது. ஹல்லேலூயா. அடுத்த கடைசி பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். உமது கரம் என்னோடு இருந்து ஃபைனலாக ஒன்று சொல்கிறாரு, தீங்கு என்னை ஆண்டவர் நிறைய பிளெஸ்ஸிங் கொடுக்கும் பொழுது, நிறைய மக்களுக்கு முன்பாக நம்ம ரொம்ப ஒரு நோட்டபிள் பர்சனாக நம்ம மாறும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, பொறாமை வருமா? கட்டாயம் வரும். நம்ம கூடவே தான் இருந்தாங்க, ஆனால் இவங்க மட்டும் இப்படி மாறினாங்க அப்படிங்கிறதுலாம் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் நமக்கு பரமண்டல ஜபத்தில் நமக்கு ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்துருக்குறாரு. நம்ம ஸ்கூல்லலாம் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே மனப்பாடமாக சொல்லுவாங்க, ஆர் ஃபாதர் இன் ஹெவன், ஹalloed be thy name, your kingdom come, அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை புரிஞ்சு சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. அதில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. திருப்பிக் கொள்ள போகிற மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லார்ட்ஸ் ப்ரேயரில் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. வாசிங்கம்மா. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக இல்லை, அந்த 13ஆம் வசனம் மட்டும் வாசிங்கம்மா. அந்த தீங்கு எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். See, this is a wonderful prayer taught by Jesus Christ. லார்ட்ஸ் ப்ரேயர், பரமண்டல ஜபமும் சரி, இந்த யாபேஸோட ப்ரேயரும் சரி, எப்படி இன்டர் கனெக்டடாக இருக்குன்னு பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ப்ரேயர் சொல்லியிருக்காரு, தீமை என்கிட்ட வராதபடிக்கு என்ன பண்ணுங்க, சோதனைக்கு பண்ணாதபடிக்கு என்னை தீமை நின்று ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யாபேஸும் அதே பண்ணியிருக்கார் பாருங்களேன். அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த ப்ரேயர் பண்ணணும். தீமை என்னை அணுகக்கூடாதுன்னு நீங்கள் ப்ரே பண்ணணும். ஏன் நம்ம இந்த ப்ரேயர் பண்ணணும் தெரியுமா? யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்போ சத்ரு அப்படிங்கிற ஒருத்தன், சாத்தான் அப்படிங்கிற ஒருத்தன் நம்ம லைஃப்பில் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை திருடுறதுக்குனே அவன் வரான். அப்போ நாம் செய்ய வேண்டியது, ப்ரேயர்னால ஒரு ப்ரொடெக்ஷனை நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை, என் பிள்ளைகளை,
ஒருவேளை கணவன் வேலைக்கு போயிருக்காரு, இல்லை மனைவி வேலைக்கு போயிருக்காங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அவங்களுக்காக உங்களோட ப்ரேயர்ஸை எடுத்துக்கிட்டே இருங்க. ஆனால் உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே என் மனைவியை கொண்டு வருகிறேன், உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே என் கணவரை கொண்டு வருகிறேன், பிள்ளைங்க ஸ்கூலில் இருந்தாங்கன்னா உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே என் பிள்ளைகளை கொண்டு வருகிறேன். எந்த தீமையும் அணுகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. யுவர் ப்ரேயர் வில் ப்ரொடெக்ட். நீங்கள் பண்ணுற ஜெபம் பாதுகாப்பை கொடுக்கும். ப்ரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல் வெப்பன். அந்த ப்ரேயருங்கிற வெப்பனை நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ப்ரேயர் எடுக்கும் பொழுது அந்த ப்ரொடெக்ஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த ப்ரொடெக்ஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எத்தனையோ முறை நான் விழுந்திருக்கிறேன், தடிக்க விழுந்திருக்கேன், வலிக்க விழுந்திருக்கிறேன். ஆனால் ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு இது வரைக்கும் என் ஆண்டவர் என்னை சுகபத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். காட் இஸ் ப்ரொடெக்டிங் மீ இன் ஆல். அது என்னுடைய மிஸ்டேக்கில் பல முறை நடந்திருக்கும். நம்ம டைல்ஸ் தரையில் நம்ம தண்ணி இருக்கிறது தெரியாமல் நம்ம காலை வச்சு வழுக்கும் பொழுது, இல்லை வாஷ்ரூமில் இருக்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தர் என்னை பல 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 முறை என்னை பாதுகாத்துருக்கிறார். அமேசிங்லி அமேசிங்லி. அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா நம்மளுடைய அபிஷேகம் பெருசு, அட்டாக்கும் பெருசாக இருக்கும், மறந்துடாதீங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமாக ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு காத்திருக்கும் பொழுது தான் அந்த தீமை வந்தாலும் அப்படி வந்துட்டு அப்படி ஓடிடும், அப்படி வந்துட்டு போயிடும். யூ ஜஸ்ட் மேக் அ ப்ரேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆல்வேஸ். இந்த 2 ப்ரேயர்ஸை மறந்துடாதீங்க. லார்ட்ஸ் ப்ரேயர் அண்ட் ஜேபஸ் ப்ரேயர். சக்ஸஸ் பிரிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வர, உங்களுக்கு வெற்றிகள் வர, பல வாய்ப்புகள், பல பேருடைய கான்டாக்ட்ஸ், பல பேருடைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பேச்சு மொழி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம தாழ்மையாக இருக்கும் பொழுது பொறுமையை காத்துக்கொள்ளணுமா, நம்ம உயர்வு நிலைமைக்கு போகும் பொழுது நம்முடைய நினைவுகளை காத்துக்கொள்ளணும். நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி மற்றவங்கள பார்க்குறோம், நம்முடைய கண்ணு மற்றவங்கள பார்க்கறதுலே தெரியும். நம்ம அவங்கள அசட்டையாக பார்க்குறோமா, இல்லை உண்மையிலே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு பார்க்குறோமா. காட் நோஸ் எவ்ரிதிங். அப்போ கர்த்தர் உண்மையிலேயே நம்மளை உயர்த்தும் பொழுது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற பீப்புளை நம்ம எப்படியாக பார்க்குறோம். அப்போ நாமளே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அட்டாக்கை நம்மளே ஓப்பன் டோரை விட்டுறக்கூடாது. நாமளே ஒரு கதவை திறந்து அட்டாக் பண்ணும்படிக்கு விட்டுறக்கூடாது. இப்போ நாம் நம்மளுடைய காரியங்களை பாதுகாக்க வேண்டுமானால் அதற்கு மிக முக்கியமான காரியமாக அமைகிறது கர்த்தருடைய ஜெபம். யூ ஆர் redeemed and you are commissioned. ஆண்டவர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார், உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தீங்கு உங்களை அணுகாது. சங்கீதம் 91 நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கும் மனப்பாடமாக தெரியும். வீட்டை விட்டு கிளம்பும் போது சங்கீதம் 91 சொல்லுங்கள். வசனம் சரளமாக நம்மளோட வாயில் வரட்டும். ப்ரேயர் அந்த குறிப்பிட்ட டைம் தான் ப்ரேயர் இல்லை. ப்ரேயர் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் லைஃப். எப்படி நம்ம மூச்சை இழுத்து மூச்சை விடுறோம், இது மாதிரி ப்ரேயர் மாறணும். ஆண்டவரே நான் இப்போ கிளம்புறேன், ஆண்டவரே நான் இப்போ இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு பார்க்கிங் வேணும் ஆண்டவரே, நான் இங்கே ரோட்டில் போகிறேன், டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது ஆண்டவரே. ப்ரே 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 ஃபார் எவ்ரிதிங். ப்ரே ஃபார் எவ்ரிதிங். நீங்கள் மார்க்கெட் போகும்போது கூட ஒரு சின்ன பைபிள் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகும்போது கூட ஒரு சின்ன பைபிள் எடுத்துகிட்டு போங்க. ஒரு நியூ டெஸ்டமெண்ட் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வேதத்தை சுமக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை சுமக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அருளி செய்வார். ஐ எம் கோயிங் டு சம் அப். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. அந்த வசனத்தை படித்து முடியுமா? உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். சரி, நம்ம எல்லாருமே ஒரு யுத்த களத்தில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே ஒரு யுத்த களம். அது ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், அது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு யுத்தம் இருக்குது. இட் கேன் பி எனிதிங்.
அந்த யுத்தத்தை ஃபேஸ் பண்ணுற நாம் எந்த வெப்பனை நம்ம கையில் எடுக்க போகிறோன்னா, ப்ரேயருங்கிற வெப்பனை தான் நம்ம கையில் எடுக்க போகிறோம். யாபேஸ் ப்ரே பண்ணது போல், தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவர் ப்ரே பண்ணாரே, அதே போல் நாமும் ப்ரே பண்ண வேண்டும். ஒரு முறை நம்ம பரமண்டல ஜெபத்தை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ரேமா செஷனுக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். பரமண்டல ஜெபத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். நம்மளோட டிவி ஸ்க்ரீனில் இந்த வசனம் வரும். நம்ம நித்தம் சொல்ல வேண்டிய ஒரு அருமையான ஜெபமாக இந்த ஜெபம் இருக்கிறது. இது ஒருவேளை பாரம்பரிய சபைகளில் பாரம்பரியமாக சொல்லப்படுகிற ஒரு ஜெபமாக இருந்தாலும் இட் ஹேஸ் கிரேட்டர் மீனிங்ஸ். இட் ஹேஸ் வெரி வெரி கிரேட்டர் மீனிங்ஸ். நம்ம வாசிக்க போகிறோம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல எங்களுக்கு வேண்டிய இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாபேஸ் எப்படி தன்னுடைய வாழ்க்கையுடைய தலையெழுத்தே அவர் மாற்றினார். அவர் எந்த ஹார்ட் ஒர்க்கு அவர் பண்ணியிருந்தாலும் அவர் ஆண்டவரை ரொம்ப அதிகமாக அவர் பிடித்து கொண்டார். அதனால தான் தன்னுடைய சகோதரர் அனைவரிலும் அவர் கனம் பெற்றவராக மாறினார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேணுமா? இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேணுமா? வாங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம அப்படியே எழுந்திருந்து we are going to make a very sincere prayer this morning. இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய ப்ரேயர்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம யாபேஸ் எப்படி ப்ரேயர் பண்ணாரோ அந்த ப்ரேயரை நம்ம மறுபடியும் செய்ய போகிறோம். தேவா என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், கேட்க போறோம். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும், உமது கரமே என்னுடன் இருந்தே எல்லா தீமைக்கும் விலக்கிடும், உமது கரமே கேட்கலாமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா. தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உமது கரமே என்னுடன் இருந்தே எல்லா தீமைக்கும் விலக்கிடும், உமது கரமே என்னுடன் இருந்தே
பெற்றிடுவேன் என்றென்றும் இயேசுவின் சொல்லுங்களேன் அன்றென்று அன்றென்று தேவையை பெற்றிடுவேன் ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன் ஒன்றுக்குமே கன்ஃபஸ் பண்ண போறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்து ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடு ஒன்றுக்குமே இனி குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவேன் தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவீர் மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவீர் தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவீர் மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவீர் தேவா என்னை எல்லாரும் பாடலாமா என் ஆசீர்வதிங்க எல்லா ஆண்கள் இங்க இருக்கிற எல்லா பெண்கள் எல்லா சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பாடலாம் லார்ட் bless me என் ஆசீர்வதிங்க என் எல்லையை பெரிதாக்குங்க என்னோட இன்ஃப்ளூயன்ஸை பெரிதாக்குங்க உங்க கரை என் கூட இருக்கட்டும் எஸ் லார்ட் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கிடும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கிடும் இப்போ அவரை நோக்கி நம்ம உள்ளத்திலிருந்து நம்ம ப்ரே பண்ண போறோம் உங்க இருதயத்திலிருந்து ப்ரே பண்ணுங்க என்னை ஆசீர்வதிங்கப்பா என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா அப்பா உங்க கரை என் கூட இருக்கணும்ப்பா அப்பா தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதுப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்ப்பா என் பணம் அனாவசியமா எங்கெங்கயோ போகுதுப்பா ஆண்டவரே நீங்க தான் என்ன bless பண்ணணும்ப்பா என் உழைப்புக்கேற்ற கூலி எனக்கு பல நேரத்தில் கிடைக்கிறது இல்லை ஆண்டவரே நான் எவ்வளோ பலவீனமாக போய் நான் வேலை பார்த்தாலும் அந்த ஊதியம் அந்த பணம் என் வீட்டில் நிலைக்க மாட்டேது என் பிள்ளைங்க என் மனைவி என் குடும்பத்தினர் அதுல மகிழ்ச்சியா இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா ஆண்டவரே நீங்க என்ன bless பண்ணுங்கப்பா நம்ம இருதயத்துல இருந்து பேசலாம் ஆண்டவர்கிட்ட நீங்க இந்த ஒரு நிமிஷம் பண்ற பிரேயர் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது ப்ரே பண்ணுங்க இந்த 4 விஷயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பா என் எல்லையை பெரிதாக்குங்கப்பா உங்க கரம் என் கூட இருக்கணும்ப்பா உங்க கரம் என் கூட வராம நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன் உங்க கரம் என் கூட இல்லாம நான் எந்த விஷயத்தையும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன்ப்பா எனக்கு நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுக்காம நான் எந்த விஷயமும் செய்ய மாட்டேன்னு முடிவெடுங்களேன் நீங்களா எந்த ஆசீர்வாதத்தையும் போய் நான் தேட மாட்டேன்ப்பா நீங்க ரிலீஸ் பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லுங்களேன் நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை தர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்ப்பா நீங்க என்ன bless பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க கையை விரிச்சு நம்ம கேட்கலாம் நம்ம அப்பா நம்ம பரலோக தந்தை அன்பு நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் தயவு நிறைந்தவர் காருண்யம் நிறைந்தவர் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் குறைவுகளை நிறைவாக்க வல்லமை நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல கதவுகளை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவர் மாத்திரமே அவர் மாத்திரமே அவர் மாத்திரமே அவர்கிட்ட ஜெபிங்க it may be anything it may be your life partner ask God now
துணையை இப்ப கேளுங்க. என்ன ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை நீங்க கொடுங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை துணையை நீங்க கொடுங்கன்னு கேளுங்க. அருமையான சகோதரனே, இப்ப ப்ரே பண்ணுங்க. உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆண்டவரே என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி, ஏன் சூழ்நிலையை அறிஞ்சு ஏன் கூட வாழ்ற மாதிரி ஒரு நல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கொடுங்க. என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இப்பொழுது நான் வாங்கி கொண்டிருக்கிற சம்பளம், இப்போ நான் செய்கிற தொழில், அதுல இருந்து வருகிற வருமானம் எனக்கு போதலப்பா. என் அண்ணன் ஆசீர்வதிச்சு என் எல்லையை பெரிதாக்குங்கன்னு கேளுங்க. ஒருவேளை பிள்ளைங்க இங்க வந்திருக்கீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ்க்காக ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே எங்க அம்மாவோட கரத்தை பிளஸ் பண்ணுங்க, எங்க அப்பாவோட கரத்தை பிளஸ் பண்ணுங்க, எங்க வீட்டை பிளஸ் பண்ணுங்க, எல்லையை பெரிதாக்குங்கப்பா, எல்லையை பெரிதாக்குங்க. அடுத்தது ப்ரே பண்ணுங்க. எந்த தீமையும் எங்களையும் எங்க ஃபேமிலியும் வரக்கூடாதுப்பா. எந்த தீமையும் எங்களை அணுகக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுங்க. ஆமா ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறது எங்கள் கர்த்தராலே வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ எங்களுக்கு விரோதமாக, எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற, எத்தனித்து கொண்டிருக்கிற, திட்டம் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள், அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால சபித்து கட்டுகிறோம். உடைய அக்கினியை போட்டு சுட்டெரித்து போடுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய தலைமுறைகளை, எங்களுடைய எல்லா எதிர்காலத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை ஆசீர்வாதமா தான் வைப்பீங்கப்பா. பல பேருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாக நான் இருப்பேன். வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணுங்களேன். விசுவாசத்தை சொல்லுங்க. நான் பல பேருக்கு ஆசீர்வாதமா வாழ்வேன்னு சொல்லுங்க. நான் பல பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். நான் பல பேருக்கு கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் தரத்தை புரட்டி போடுகிறார். இன்னைக்கு உங்க லைஃபை டர்ன் பண்றார் ஆண்டவர். எஸ், the coin is turning this side. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை திருப்பி போடுறார் மகனே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை திருப்பி போடுறார் மகனே. தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் உங்களோடு கூட இருந்து தீங்கு அதை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்கிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாக்க போகிறார். ஆமென். எஸ், this is the hand of God. இதுதான் கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கும். உங்களை நம்பாதீங்க, உங்க சூழ்நிலை நம்பாதீங்க. அவரை மாத்திரம் பார்க்க போகிறோம். இழந்தவைகளை தேவன் திரும்ப கொடுக்கிறார். Yes, you are receiving the things which you have lost. இப்போ இந்த நேரத்துல I release the anointing. இயேசுவின் நாமத்தினால அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இழந்தவைகள், இழந்தவைகள், இழந்தவைகள் மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார், கொடுத்து விட்டார். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். Receive, receive, receive in Jesus name. இழந்தவைகள், இழந்தவைகளை தேவன் கொடுத்து விட்டார். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை இதுவரைக்கும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பார்வோனின் நுகத்தடிய break in the name of our Lord Jesus Christ. எங்களை அடிமைப்படுத்துகிற வேலை, எங்களை அடிமைப்படுத்துகிற தொழில், எங்களை அடிமைப்படுத்துகிற எந்த காரியமானாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த நுகத்தடியை உடைக்கிறோம். எங்களுக்கு நீங்க தான் blessing கொடுக்க போறீங்கப்பா. இதோ இந்த வேளையில எங்களுக்குள்ள கிரியை செய்கிற தாழ்வு மனப்பான்மை, நீ ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்ல, நீ வேஸ்ட்னு சொல்ற குரல் உங்க காதுல கேக்குதா? இல்ல, நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன் மகனே, நீ விசேஷித்தவள் மகளே. You are so precious in God's eyes. You are so precious. பல பேருக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர்த்தி விட்டார். பல பேருக்கு முன்பாக ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி விட்டார். பல பேருக்கு முன்பாக ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி விட்டார் மகனே, உயர்த்தி விட்டார் மகளே. நீ துக்கத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக தேவன் உன்னை மகிழ செய்ய போகிறார். நீ துக்கத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக டபுள் டபுள் பிளஸிங். நீ எவ்வளவு நாள் துக்கத்தை அனுபவித்தியோ அத்தனை அதிகமாக தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். Just click on to God. ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சுக்கோ, ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சுக்கலாம். யாபேசோட வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது துக்கமான வாழ்க்கை, ஆனா அவரை பத்தி சொல்லிருக்கு, தன் சகோதரன் எல்லாரிலும் கனம் பெற்றவனாக அவர் மாறினார். ஏனென்றால் அவர் ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டார். நம்மளும் ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கலாம். எனக்கு வேற எதுவுமே வேணாம்ப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும்.
காட்டும் போதுப்பா. தேவா என்னை ஆசீர்வதி, என்னை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கிடும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கிடும். உமது கரமே, உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கிடும். உமக்கு நன்றி. எங்க தேவனாகிய கர்த்தர், எங்களை பல பேரை நீங்க இன்னைக்கு தொட்டீங்கப்பா. எங்க பல பேருடைய விண்ணப்பத்தை நீங்க கேட்டீங்க. ஒருவேளை நான் ப்ரே பண்ணலனாலும் பல பேருடைய விண்ணப்பங்கள் தேவனை அடைந்தது. பல பேருடைய விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தை அடைந்தது. பல பேருடைய விண்ணப்பங்கள் இன்றைக்கு நிச்சயமாகவே தேவ சமூகத்தை அடைந்தது. தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்ம எல்லையை பெரிதாக்குவார். பயப்படாதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. ஆண்டவரை மாத்திரம் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever.